வாக்குறுதிகள் கொடுத்து, உதாரணத்துக்கு மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி தருவோம்னாங்க. ஒரு வீடு, ஒரு குடிசை கூட கட்டித்தரவில்லை. அதே போல மீனவர்களை மலைவாழ் மக்கள் அந்த எஸ்டி பட்டியலில் சேர்ப்பண்ணாங்க. அது சம்பந்தமாக ஒரு சிறு முயற்சியும் கொடுக்கல. மீனவ சமுதாயத்தை ஏமாற்றியிருக்கிறாங்க. அதே போல் பெருவாரியாக வசிக்கின்ற ஆதி ஆந்திர மக்கள் அவர்கள் பாதிப்பு அடையும் வகையில் துப்புரவு பணியாளர் விவகாரங்களில் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் அவர்களிடம். அது மட்டுமல்ல, அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தின் போது மாநகராட்சி அலுவலக கட்டிடத்தில் உள்ள கழிப்பறையை கூட பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. எந்த கழிப்பறை முதல் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொடுத்தார்களோ அந்த கழிப்பறையை கூட அவங்க பயன்படுத்திக்க கூடாதுன்ட்டு கழிப்பறையை இழுத்து பூட்டினார்கள். இப்படி அங்கே இருக்கிற பெருவாரியான மக்கள் அவர்களுடைய அத்தனை பேரிடம் வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காலம் காலமாக ஒரு ஓட்டு வங்கியாக ஒரு சமுதாயத்தையே பொதுவெளியில் இருந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாயத்திலிருந்து இதுவரைக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இஸ்லாமியர்கள் 44,000 வாக்குகளுக்கு மேலே இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு இஸ்லாமியரை கூட அந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக்குவதற்கு இவர்களுக்கு மனம் கிடையாது. ஏன், ஒரு கவுன்சிலர் கூட இஸ்லாமியரை அவர்கள் அங்கே ஆக்கல. ஆகவே இப்படி சமுதாயத்தோட பலதரப்பு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற நிலையில் இவர் என்னை பொறுத்தவரை இவர் சொன்னார் சனாதனத்தை பற்றி, அது ஒரு டெங்கு கொசு என்று. நான் சொல்கிறேன், இவர் அரசியலில் ஒரு டெங்கு கொசு. ஆகவே அந்த டெங்கு கொசுவை அரசியல் ரீதியாக முற்றிலும் இந்த தேர்தலின் மூலம் அழித்து விடுவோம். நான் தான் சொன்னேன், இப்ப ஒரு பெரிய சமுதாயத்தையே காலங்காலமாக ஒரு வாக்கு வங்கியா வச்சுக்கிட்டு அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியரை கூட சட்டமன்ற உறுப்பினராக்குறதுக்கு இவங்களுக்கு அந்த தொகுதியில மனசு கிடையாது. அப்படி இல்லாம ஒரு கவுன்சிலர் கூட ஒரு இஸ்லாமியரை ஆக்கலன்றப்ப திமுக சார்பா அப்புறம் எப்படி இவர்கள் அந்த வாக்கு வங்கியிலே இப்போ ஓட்ட விழுந்து போச்சு. ஆகவே அதெல்லாம் மீனவ சமுதாயத்துக்கும் சொன்னதை செய்யலை. அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கோவை சிறையில் இருக்கின்ற 25 பேர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செஞ்சிடுவோன்னு சொன்னாங்க இதே மு.க. ஸ்டாலின். ஆனால் இவங்க ஆட்சியில் தான் 2 முறை சுப்ரீம் கோர்ட்டில் அவர்களை வெளியே விட்டால் ஆபத்து வரும் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணி இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கும் விவரமானவங்க தானே, ஒரு உணர்வு இருக்கும் இல்லை, எத்தனை முறை வஞ்சிக்கப்படுவது. ஆகவே எல்லாரும் இவங்க யார் யாரை நம்பி களம் இறங்குகிறார்களோ அத்துணை பேரும் இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு எங்களுடைய இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக உறுதுணையாக இருப்பார் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. விளையாட்டு பிள்ளைகள் அதை பற்றி நாங்கள் சொல்ல விரும்பல. அதாவது அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களாக உணர்ந்து மனசாட்சிப்படி வாக்களித்தால் நன்றாக இருக்கும். எங்க பிஜேபியோட கூட்டணி வச்சா நம்ம போன நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிஜேபி இல்லாமல் தான் நின்னோம். அப்போ மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அப்போ இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. அவர்களையே இப்போது பிஜேபியால் தங்களுக்கு அதிகமான எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த ஆட்சியை விட வேற யாரும் இந்த கட்சி திமுக கட்சியால் தான் அவளுக்கு தொடர்ந்து பாதிப்பு இருந்தது என்பதை இப்போதைய இளைய தலைமுறை உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உள்ளூர் பிரச்சனைகளை தொகுத்து கொண்டிருக்கிறோம். எல்லா அதாவது உதயநிதி ஸ்டாலின் போல பொய்யான வாக்குறுதி கொடுத்து நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அப்பயே அவங்ககிட்ட இது நடக்கும் நடக்காது, எது சரியாக வரும் என்பதையெல்லாம் எடுத்துரைத்து நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் ஆய்ந்தறிந்து அங்கே இருக்க பொதுமக்களோடு கலந்து அதை வாக்குறுதிகளாக கொடுப்போம்.
உதயநிதியே பொய்யா சொன்னாருன்னு சொல்றதே பெரிய வியூகம்தான். அது நீட் விஷயமாகட்டும், அங்க இருக்கிற தொகுதிகளில் இருக்கிற கழிப்பறைகளை சீர் செய்வேன்னு சொல்லி சொன்ன பொய்களை எங்களுக்கு ஆதாரபூர்வமா நிறைய வச்சிருக்கோம். ஆகவே விளையாட்டுத்துறை அமைச்சர் தொகுதியில் திருவல்லிக்கேணி பகுதியில் இருந்த சில விளையாட்டு மைதானங்களை பொதுமக்கள் பயன்படுத்தாம கார்ப்பரேட்டுகள் அளவு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உயர்தர குடியினர் மட்டும் அங்கே விளையாடக்கூடிய அளவு லாய்ட்ஸ் காலனியில், எம்எல்ஏ ஹாஸ்டல் கிட்ட இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே அதெல்லாம் எல்லாரும் பிராக்டிக்கலாக உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக இவர்கள் இந்த முறை உதயநிதிக்கு நல்ல பாடம் கற்பிப்பார்கள். நீங்கள் கூட பார்த்துக்கணுமே, அவர் ஒரு பேட்டி கொடுத்தார்ல சமீபத்தில், ஜெயிப்பன் சொல்லக்கூடிய நம்பிக்கையாக பேட்டி கொடுத்தாரா? இல்லை இல்லை, மக்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஆகவே என்னவோ பண்ணியிருக்கோன்றதுல அவர் என்ன பண்ணாருன்றத அங்கே வந்து அவர் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் பொதுமக்களே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆகவே என்னங்க, ஆமா, இந்த தடவையா, இந்த தடவை என்னத்துக்கு கொண்டு வர முடியும்? அவர் கொண்டு வரதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப அவங்க வீட்டம்மா ஓரின சேர்க்கையாளர்களோட வந்து நிகழ்ச்சிக்கு ஆதரவா போனாங்க இல்ல, அந்த படத்தை வச்சுன்னு வேணா அவர் ஓட்டு கேட்கலாம். எந்த அடிப்படை பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. அடிப்படை பிரச்சனைகளுக்கு இங்க லாய்ட்ஸ் காலனி பக்கத்துல செல்லம்மாள் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அவரு ஓட்டு கேட்க போறப்ப அவரும் அந்த டிஎம்கே மாவட்ட செயலாளர் சிற்றரசும் போய் அந்த கக்கூசை பாக்குறாங்க. நீங்க முதல்ல நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் வந்த உடனே எல்லா டாய்லெட்டும் போய் சுட்டு பார்த்தாரு. அங்க செல்லம்மாள் தோட்டத்துல ஒரு டாய்லெட்டை போய் பார்க்குறாரு. 5 வாக்கு கேட்கறதுக்கு. ஆனா 5 வருஷமாச்சு அந்த டாய்லெட்டை சீர் பண்ணல. நாங்க போய் அந்த டாய்லெட்டை நாங்களே சீர் பண்ணோம்னு சொன்ன உடனே இருந்த சரியில்லாத அந்த டாய்லெட்டு இடிச்சு நிறவிட்டாங்க. அதுதான் அவர் பெய்த சாதனை. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இவங்க எதிர்பார்க்கிற அளவு அந்த சமுதாயத்திலிருந்து பெருவாரியான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆமாங்க, கூடுதலான மதுக்கடைகள், அதாவது ரெஸ்டோ பார், மணமகிழ் மன்றம் என்ற பேரில் மதுக்கடைகளை இன்னும் கூடுதலாக்கி இருக்காங்க, குறைக்கல. ஓகே, தேங்க்யூ.